Hello students, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கேட் எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி क्वेश्चंस வரும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். சோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏத்த மாதிரி क्वेश्चंस வந்து மாறுபடும். அதாவது क्वेश्चनோட டைப் மாறுபடாது. என்ன மாதிரி क्वेश्चंस வருது, எந்தெந்த யூனிட்ஸ்ல இருந்து வருது, மேக்ஸ்ல இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி வந்து சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ ஆனா நமக்கு இதுல மெயினா கேட்கக்கூடியது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு क्वेश्चन தான். மொத்தம் வந்து 65 क्वेश्चन வந்து கேட்பாங்க. அது வந்து 100 மார்க்குக்கு வந்து எழுத வேண்டியது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா மெயினா என்னென்ன क्वेश्चन இருக்கும் அப்படினா MCQ क्वेश्चंस இருக்கும். அடுத்து வந்து MSQ क्वेश्चन அப்படினு இருக்கு. அடுத்து வந்து NAT அப்படிங்கற இது இருக்கு. சோ அப்ப இந்த மூணு தான் வந்து மேஜர். சோ அதுல வந்து MCQ அப்படிங்கிறது மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन. ஒரு क्वेश्चनக்கு 4 சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 சாய்ஸ்ல ஏதோ ஒரு சாய்ஸை நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन. இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா மல்டிபிள் செலக்ட் क्वेश्चन அப்படினு சொல்றோம். இதாவது என்னன்னா லிங்க்டு ஆன்சர் क्वेश्चन. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆன்சர் பண்ணீங்கனா தான் செகண்ட் क्वेश्चन ஆன்சரே வந்து பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருக்கிற ஆன்சர் தான் வந்து செகண்ட் क्वेश्चनக்கு இருக்கிற given டேட்டாவா இருக்கும். சோ அந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க. இது வந்து லிங்க்டு ஆன்சர் क्वेश्चन சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இருக்குறத கரெக்ட்டா எழுதிட்டீங்க. செகண்ட் இருக்க தப்பா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. 1 மார்க் அந்த மேல இருக்கிறதுக்கு வந்துரும். இதே ஃபர்ஸ்ட் இருக்கிற क्वेश्चनோட given டேட்டா தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட ஆன்சர் தான் வந்து செகண்ட் இருக்கிற क्वेश्चनோட given டேட்டா அப்படிங்கறப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா ரெண்டாவது வந்து நீங்க ஃப்ளூக்ல கரெக்ட்டா அடிச்சீங்கனாலும் தப்பு தான். சோ அப்ப அந்த ரெண்டு क्वेश्चनமே தவறாயிரும். சோ அதுதான் வந்து மல்டிபிள் செலக்ட் क्वेश्चन அப்படினு சொல்றோம். இது வந்து லிங்க்டு ஆன்சர் क्वेश्चन. இந்த கேட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த क्वेश्चंस இருக்கும். அப்போ இது எப்படின்னு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சதுனா தான் வந்து அந்த ஆன்சர் எடுத்து போய் செகண்ட் இருக்கிற क्वेश्चनல given டேட்டாவா கொடுத்து அதுல வந்து ப்ராப்பரான ஆன்சர் எடுக்க முடியும். அப்ப இந்த ரெண்டுமே வந்து லிங்க்டு ஆன்சர் क्वेश्चन. ஓகேங்களா? அடுத்து வந்து நியூமெரிக்கல் டைப் क्वेश्चन சொல்றோம். அதாவது நியூமெரிக்கல் ஆன்சர் क्वेश्चन அப்படினு சொல்றோம். நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் அப்படிங்கிறது வந்து நியூமெரிக்கல் क्वेश्चन. நீங்க வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஆன்சர் வந்து எடுக்கிற மாதிரி क्वेश्चंस. ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கும். அப்ப மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनல எப்படி இருக்கும் அப்படினா நார்மலா ஒரு தியரி क्वेश्चन மாதிரி ஒரு क्वेश्चन சொல்லி அதுக்கு வந்து 4 ஆன்சர், ரிலவென்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து நியூமெரிக்கல் ஆன்சர்ங்கறப்போ given டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 4 டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நம்ம வேற ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ நீங்க எப்படி வந்து சம் சால்வ் பண்றோமோ அதே மாதிரி சம்ம சால்வ் பண்ணி அதுக்கு அப்புறம் அதில இருந்து எடுத்து அந்த 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல ஏதோ ஒரு क्वेश्चनா வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கேட்ல பாத்தீங்க அப்படினா இந்த 3 டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து இருக்கும். இதுல மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேஜரான ஒண்ணு. மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படினா கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். மேக்ஸ் படிக்காம வெறும் வந்து நம்மளோட கோர் பிரான்ச்சஸ் மட்டுமே படிச்சிட்டு போற மாணவர்களும் கிளியர் பண்றாங்க. சோ அது வந்து எப்படினா அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. சோ நான் மேக்ஸ் சுத்தமா படிக்கல. ஏதோ ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन தான் படிக்கிறேன். மீதி எல்லாமே வந்து நான் சப்ஜெக்ட்ல ரொம்ப கிளியரா தரவா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இத மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கறனால நம்ம வந்து செலக்ட் பண்ணாம வந்துட்டோம் அப்படினா தான் ஆகும். இல்ல செலக்ட் பண்ணிட்டீங்க எல்லாத்துலயுமே வந்து சும்மா ஃப்ளூக்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா நெகட்டிவ் மார்க்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓவராலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது பெஸ்ட். இப்போ இன்னும் வந்து இந்த கேட் எக்ஸாமுக்கு வந்து இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. சோ கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாரும் வந்து do your best. All the best for your successful career. Thank you.